ஹாய், இந்த வீடியோவில் நம்ம CMA Inter Ethicsல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ICAI. ஸோ இங்கே ICAI அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம இன்ஸ்டியூட் தான். ICMAI தான் ICAIன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிடையாது, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் தான். ஸோ மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ICMAI என்ன அப்படின்னா, த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். The cost and management accountant professionals would ethically drive enterprises globally by creating value to stakeholders in the socio-economic context through competencies drawn from the integration of strategy, management and accounting. So first point என்னது, the cost and management accountant professionals என்ன பண்ணணும்னா ethically drive enterprises globally அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ CMAs வந்து என்ன பண்ணணும்னா பிஸ்னஸை இன்டெகிரிட்டியோட க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ குளோபலி பிஸ்னஸ் க்ரோ ஆகணும். அதுக்காக ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணியோ அன்எத்திக்கலான பாத்லையோ வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஃபார் ப்ராஃபிட்க்கு மட்டும் அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிள் அண்ட் எத்திக்கல் மேனரில் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் செக் போடுறதுக்கான அத்தாரிட்டி உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம சும்மா வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டு ஃபேக்காக பில் வாங்கிட்டு வந்து நம்ம அஃபீஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து அதை ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்கக்கூடாது. ஸோ ஒரு பிஸ்னஸை எத்திக்கலாக க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது குட்ஸ் வந்து இருக்குது, உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் குட்ஸ் இருக்குது, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பர்சனல் பர்பஸ்க்கு ஸ்டேஷ்னரியெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஆட்டையை போட்டு இதெல்லாம் நாங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பில் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எத்திக்கலாக வந்து பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் வேல்யூ டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் த சோஷியோ எக்கனாமிக் கான்டெக்ஸ்ட். அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகே, CMAs வந்து ஜஸ்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸை மட்டும் நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஓனருக்கு மட்டும் நம்ம வந்து ஆன்சரபிள் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து எம்ப்ளாயீஸ், இன்வெஸ்டர்ஸ், கவர்மெண்ட் அண்ட் அப்புறம் சொசைட்டி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஆன்சரபிள் தான். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் ஹூஎவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த பிஸ்னஸ், அவங்களாம் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம வேல்யூ க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் ஓனருக்கு மட்டும் ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம சுற்றிலே எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து வேல்யூ க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கெலாம் சேலரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்படி இல்லாமல் நம்ம வந்து எப்படி டாப் மேனேஜ்மெண்ட்டையும் இன்வால்வ் ஆகிற மாதிரி, ஜஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி மட்டும் கம்மி பண்ணிடுங்க அப்படின்னா அது அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நம்ம வேறு எந்த மீன்ஸில் வந்து நம்ம காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம மேக் பண்ண போகிற டெசிஷனுக்கு சோஷியல் இம்பேக்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம டெசிஷன் மேக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு த்ரூ காம்பிடன்சிஸ் ட்ரான் ஃப்ரம் த இன்டெகிரேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங். ஸோ இது மொத்தமே 3 பாயிண்ட் தான். CMAs ஜஸ்ட் அக்கௌண்டிங்கில் மட்டும் நமக்கு வந்து ட்ரைனிங் கிடையாது. ஸோ நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்லேயே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குல்ல. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இன்டரில் இருக்குது. இது ஃபைனலில் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஆல்ரவுண்ட் டெசிஷன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண போது அப்போ CMA வந்து காஸ்ட் எஸ்டிமேட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ப்ரைஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா அது ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் கம்மியாகி அப்புறம் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரதுக்கான டைம் வந்து எவ்வளோ ஆகும், அந்த மாதிரி இதை போத் நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி CMAs வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ICMAI. CMAவாக இருக்கிறது ஜஸ்ட் அக்கௌண்ட்ஸ் போடுறது மட்டும் கிடையாது. நம்ம எத்திக்கலான டெசிஷன் வந்து மேக் பண்ணணும். எப்படி பிஸ்னஸ் ஒர்க் ஆகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் பீப்புள், மணி அண்ட் பாலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணணும், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ மணி மட்டும்தான் முக்கியம் அப்படின்ட்டு சோஷியோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டோட இம்பேக்டே கன்சிடர் பண்ணாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ICMAI. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இன்ஸ்டிடியூட் இதில் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எத்திக்கல் கான்டக்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஐசிஎம்ஏயில் பாஸ் ஆகி நம்ம CMA பாஸ் ஆகி ஒரு CMA ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இதில் வந்து 9 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெயின்டைன் அட் ஆல் டைம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன்.
நீங்கள் வந்து நியூட்ரலாக இருக்கணும், பிளைண்டாக யாரையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு காஸ்ட் ஆடிட்டர், நம்ம வந்து டிடிஎஸ் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணலாமா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த கம்பெனி, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து அதில் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து அதில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து அவங்க தப்பு பண்ணியிருந்தால் அதை மறைச்சிக்குவேன் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். மெயின்டைன் அட் ஆல் டைம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தாட் அண்ட் ஆக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு, நாட் டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் ஆன் காஸ்ட் ஆர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தவுட் ஃபர்ஸ்ட் ஆசஸிங் ஹிஸ் ஆர் ஹர் ரிலேஷன்ஷிப் வித் கிளைண்ட். ஸோ நீங்கள் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வராமல் இருக்கணும். நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட்டுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து டெசிஷன் மேக் பண்ணணும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அதோட சிஎஃப்ஓ, சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வந்து உங்களுடைய சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்னுடைய சொந்தக்காரங்க அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து சொந்தக்காரங்கிறதுனால அவங்களுக்கு ஃபேவரபுளாக வந்துருச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்கள் கிளைண்ட் கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் உங்களுடைய காஸ்ட் ஆர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டோட ஒப்பீனியன் கொடுக்கணும். ஸோ இது வந்து என்னென்னா, ஆடிட் ரிப்போர்ட்டில் ஒப்பீனியன் கொடுப்போம்ல, அதுதான். ஸோ ஆடிட் ரிப்போர்ட்டில் ஒப்பீனியன் கொடுக்கும் போது நம்மளுடைய கிளைண்ட்டோட நமக்கு ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து சஃபிஷியன்ட் எவிடன்ஸை பொறுத்து இருக்கணும். அப்புறம் அக்கௌண்டிங் பிரின்சிபல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம காஸ்ட் ஆடிட் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து காஸ்ட் ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒப்பீனியன் கொடுக்கணும். ஜஸ்ட் நம்ம வந்து அவங்க சொந்தக்காரங்க, நான் அவங்க தெரிஞ்சவங்கனால நம்ம பிளைண்டாக கொடுத்துடக்கூடாது. Third point வந்து, when preparing cost or financial reports or statements or expressing an opinion on cost or financial reports or statements, disclose all material facts known to such member. Okay, in order not to make such cost or financial reports or statement misleading, acquire sufficient information to warrant an expression of opinion and report all material misstatements on departures from generally accepted accounting principles, gap அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை எப்போதுமே நீங்கள் ஹைட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட்டோ ஸ்டேட்மெண்ட்டோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது மூலயமா உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் தெரியுதோ அதை வந்து அந்த மெம்பர்கிட்ட சொல்லிடணும். ஏன் அப்படின்னா மிஸ்லீடிங்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் கிளைண்ட்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. ஏதாவது அது வந்து ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்லேருந்து டீவியேட் ஆச்சுன்னா அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து 3 விஷயம். எல்லா மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனும் மெம்பர்கிட்ட வந்து சொல்லிடுங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்லேருந்து டீவியேட் ஆயிடுச்சுன்னா அதையும் சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் ஆடிட் பண்ணுற கம்பெனிக்கு வந்து டேக்ஸ் வந்து போன வருஷம் பே பண்ணல, நீங்கள் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு அதை நீங்கள் ரிப்போர்ட்டே பண்ணல, நீங்கள் இந்த வருஷம் தானே ஆடிட்க்கு வந்திருக்கீங்க, அப்புறம் அதுக்கு போன வருஷம் டேக்ஸ் பே பண்ணலாம், உங்களுக்கு என்ன வந்து அப்படின்னு நீங்கள் வந்து விடக்கூடாது. நீங்கள் வந்து அதை வந்து அன்எத்திக்கல் ஆகிடும். அதனால் அதையும் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது. நாட் டு டிஸ்க்ளோஸ் ஆர் யூஸ் எனி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் த அஃபேர்ஸ் ஆஃப் சச் மெம்பர்ஸ், எம்ப்ளாயர் ஆர் கிளைண்ட் அன்லெஸ் ஆக்டிங் இன் த கோர்ஸ் ஆஃப் his or her duties or except when such information is required to be disclosed in the course of any defense or himself or herself or any associate or employee in any lawsuit or other legal proceeding or against illegal professional misconduct by order of lawful authority or any committee of the society in the proper exercise of their duties, but only to the extent necessary for such purpose. இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களை எம்ப்ளாயர் இருப்பாங்களே, உங்களுடைய பாஸ் இருப்பாங்களே, அவங்கள பற்றியான கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனையும் இல்லை நீங்கள் வந்து கிளைண்ட்டை, உங்களுக்கு ஒரு கிளைண்ட் இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஆடிட்டிங் போகிறீங்கன்னா அந்த கம்பெனி அவங்க தான் வந்து உங்களுடைய கிளைண்ட், அவங்களுடைய கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷனை நீங்கள் வெளியில் சொல்லிடக்கூடாது. ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. எப்போ சொல்லலாம்னா, சப்போஸ் லா வந்து உங்களை ரெக்வயர் பண்ணுது, லீகலாக நீங்கள் வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கணும், நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிடுச்சு, அது நீங்கள் வந்து நல்லவங்கிற மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி சிச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கம்பெனியை விட்டு போனதுக்கப்புறம் அதோடைய ப்ராஃபிட் மார்ஜின்லாம் வந்து எவ்வளோ, அதோட டேலி பாஸ்வேர்ட்லாம் வந்து எவ்வளோ, அப்புறம் அது என்னெல்லாம் பண்ணிச்சு ப்ராஃபிட் வரைக்கும், அந்த மாதிரி எல்லாத்தையும் உங்கள் லிங்க்டின்ல போட்டுக்கிறீங்க அப்படின்னா அது தப்பு தானே. ஸோ இது வந்து வயலேஷன் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபிஃப்த் ஒன்,
inform his or her employer or client of any business connections or interest of which such members, employer or client would reasonably be expect to be informed. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் வந்து அதை சொல்லிடணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியோட காம்படிட்டர் இருக்குல்ல, அந்த காம்படிட்டர் ஓட கம்பெனியில் உங்களுக்கு ஷேர்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயர்கிட்ட அதை சொல்லணும். புரியுதா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கோகோகோலாவில் ஒர்க் பண்ணுறீங்க, பெப்சி இருக்குல்ல, பெப்சி கம்பெனியில் உங்களுக்கு ஷேர்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு அதில் ஷேர்ஸ் இருக்குங்கிறதுனால அந்த கம்பெனி நல்லா இருக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணலாம்ல. அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கோகோகோலாவில் ஒர்க் பண்ணுறீங்களா, உங்களோட பாஸ் கிட்ட போய்ட்டு பெப்சியில் என்கிட்ட ஷேர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுதான் 5th பாயிண்ட். 6th பாயிண்ட், கண்டக்ட் himself or herself towards other members with courtesy and good faith. ஸோ இங்கே மெம்பர்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறது என்னென்னா, நம்ம குவாலிஃபைடு சிஎம்ஏஸ்லாம் மெம்பர்ஸ் ஆவாங்களே, ஸோ அதை தான் வந்து மெம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ சிஎம்ஏஸ் வித் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்ம வந்து மெம்பர் ஆஃப் த ஐசிஎம்ஏவே ஆயிடுவோம். ஸோ அது மெம்பர்ஸ்னால் மற்ற சிஎம்ஏஸ் கூட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள கூட நம்மளுக்கு காம்படிஷன் இருந்தாலும் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து பிஹேவ் பண்ணணும், கர்டிசி அண்ட் குட் ஃபெய்த்தோட பிஹேவ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு சிஎம்ஏ இன்னொரு சிஎம்ஏவுக்கு காம்படிட்டராக இருக்கலாமா, நம்மள்ட்ட வந்து ஏதாவது ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வரவங்க இன்னொரு சிஎம்ஏட்ட போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு காம்படிட்டராக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க கூட கர்டிசியோடையும் ஃபேர்னஸோடையும் ப்ரொஃபஷ்னலாக பிஹேவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட், நாட் டு அக்செப்ட் எனி என்கேஜ்மெண்ட் டு ரெவ்யூ த ஒர்க் ஆஃப் another member of the same employer except with the knowledge of that member or except where the connection of that member with the work has been terminated unless the member reviews the works of others as a normal part of his or her responsibilities. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம ஆடிட் கம்பெனினே வச்சுப்போம், ஓகேவா? ஆடிட் போயிட்டு வராங்க ஒருத்தவங்க, இன்டர்னல் ஆடிட் போயிட்டு வராங்க ஒரு ஆடிட்டர், நீங்களும் இன்டர்னல் ஆடிட் போகக்கூடிய ஒரு ஆடிட்டர் தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஆடிட் போயிட்டு வராங்களே அந்த ஆடிட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆடிட் ரிப்போர்ட்டை உங்களுடைய பாஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு எப்படின்னா, ஒரு பாஸ் வந்து இருக்காங்க, இங்கே வந்து ஒருத்தர் இருக்கார், அதர் ஆடிட்டர், இது வந்து நீங்கள். ஸோ இந்த அதர் ஆடிட்டர் வந்து ஆடிட்ஸ் போயிட்டு வந்துட்டு ரிப்போர்ட்டை உங்கள் பாஸ் கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் என்ன திரும்ப பண்ணுறீங்க, அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது, ஓகேவா? அந்த இன்னொருத்தவங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நான் உன்னுடைய ஒர்க்கை நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். சும்மா நீங்களே போயிட்டு இன்னொரு ப்ரொஃபஷ்னல் இன்னொரு சிஎம்ஏவோட ஒர்க்கை நீங்கள் ரிவ்யூ பண்ணக்கூடாது. சப்போஸ் இந்த ஆடிட்டர் வேலையை விட்டு போயிட்டார் அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்குனா, இந்த மாதிரி நிறைய ஆடிட்டர் இருப்பாங்களே, XYZ, அந்த எல்லா ஆடிட்டர் கொடுக்குற ஆடிட் ரிப்போர்ட்டையும் ரிவ்யூ பண்ணுறது தான் உங்கள் ஒர்க்கு. யூஸ்வலாகவே நீங்கள் அதுதான் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். புரியுதா? ஸோ எப்போல்லாம் ரிவ்யூ பண்ணக்கூடாது, இன்னொரு ஆடிட்டரோட ஒர்க்கை அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ரிவ்யூ பண்ணக்கூடாது. இன்னொரு ஆடிட்டருங்கிறது இல்லை, இன்னொரு ப்ரொஃபஷனலோட ஒர்க்கை அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ரிவ்யூ பண்ணக்கூடாது. இன்னொன்று, சப்போஸ் அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது தான் உங்களோட யூஸ்வலான ஒர்க் அப்படின்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் 7th பாயிண்ட். 8th பாயிண்ட், not to act maliciously or in any other way which may adversely reflect on the public or professional reputation or business of another member. ஸோ இன்னொருத்தரோடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. சப்போஸ் இன்னொரு சிஎம்ஏ வந்து இருக்காங்க, அவங்கள பற்றி ரூமர்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க, அதை போய் எல்லாத்தையும் பரவிட்டு அவன்ட்டு போயிட்டு நீங்கள்லாம் இதெல்லாம் டிடிஎஸ் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க பிஸ்னஸே நாரி போயிடும், அவன் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட கிளைண்ட்டை உங்கள் பிஸ்னஸ்க்கு அட்ராக்ட் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இன்னொருத்தவங்களுடைய பர்சனல் ரெப்யூட்டேஷனையோ அவங்களுடைய பப்ளிக் இமேஜையோ பிஸ்னஸையோ அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஆக்டில் ஒரு சிஎம்ஏ எங்கேஜ் ஆகக்கூடாது. 8th one. 9th one, at all times maintain the standards of competence expressed by the institute from time to time.
ஸோ பிஸ்னஸ் வேர்ல்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் அந்த கரண்ட் லா படி, கரண்ட் டேக்ஸ் ப்ரொவிஷன்ஸ் படி நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி இருந்துக்கணும். ஸோ சப்போஸ் வந்து ஜிஎஸ்டி ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஓல்டு ரூலையோ ஓல்டு ஸ்லாப் ரேட்டையோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து அன்ப்ரொஃபஷனல். ஸோ ஒரு சிஎம்ஏ வந்து நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறமும் நம்ம வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப் டு டேட் வந்து இருக்கணும். ஸோ இதுதான் 9 points, standards of ethical conduct for practitioners. Okay.